போலி மருத்துவர்களை பார்த்திருக்கிறோம், ஏன் போலி மருத்துவமனையை கூட பார்த்திருக்கிறோம். ஆனால் போலி நோயாளியை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு சம்பவம் தான் சத்தீஸ்கரில் அரங்கேறி உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் செயல்பட்டு வருகிறது SRIMSR என்ற தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் மருத்துவ அதிகாரிகள் திடீர் என ஆய்வு செய்தனர். அப்போது அங்கிருந்த நோயாளிகளிடம் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்துள்ளனர். இதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் அங்கிருந்த மருத்துவர்களிடம் இது குறித்து கேட்டுள்ளனர். ஆனால் அவர்களும் வாய்க்கு வந்தபடி உளர ஆரம்பித்துள்ளனர். இதன் பின் நடத்தப்பட்ட விசாரணையில் மொத்த மோசடியும் அம்பலமானது. SRIMSR மருத்துவக் கல்லூரியில் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும் நாளன்று கிராம மக்களை நோயாளிகள் போல நடிக்க வைத்து ஏமாற்றி வந்தது தெரிய வந்துள்ளது. இதன்படி காலையில் அந்த கல்லூரியின் வாகனம் அந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு செல்லும். அங்கு கிராம மக்களிடம் ஒரு நாள் நோயாளி போல நடித்தால் 150 ரூபாய் தருவதாக கூறி அழைத்து வரப்படுவர். பின்னர் அவர்களை நோயாளிகள் போல படுக்கைகளில் படுக்க வைத்து அதிகாரிகளை ஏமாற்றி விடுவது வழக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் அந்த மருத்துவக் கல்லூரியில் போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலையிலும் இறுதி ஆண்டு படிக்கும் மருத்துவ மாணவர்கள் முழுநேர மருத்துவர்களாகவும் நடிக்க வைத்துள்ளனர். பொதுவாக ஒரு மருத்துவக் கல்லூரி செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாய மருத்துவமனை இருக்க வேண்டும். மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்றவாறு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கான படுக்கைகளும் இருக்க வேண்டும். மேலும் அதில் நோயாளிகளும் இருந்தால் மட்டுமே அந்த மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நோயாளிகள் இல்லாத பட்சத்தில் இந்த மோசடி வேலைகளில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஈடுபட்டு வருகின்றன. இதே போன்ற மோசடியைத்தான் ராய்ப்பூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியும் செய்து சிக்கலில் சிக்கி உள்ளது. இந்த மோசடியில் அதிகாரிகளுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கைமாறியுள்ளது தெரிய வந்ததால் இந்த வழக்கு CBIக்கு மாறியது. அவர்கள் நடத்திய விசாரணையில் மோசடி உறுதியானதை அடுத்து தனியார் கல்லூரியின் தலைவர் ரவிசங்கர் மகராஜ், கல்லூரி இயக்குனர் அதுல்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தொடர்புடைய அதிகாரிகள் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். சத்தீஸ்கரில் நடைபெற்ற இந்த மோசடி செயல்கள் மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை அம்பலப்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.